வட்டார மொழி வழக்குங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அதை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நம்ம தொழில் செய்கிறோம் அது வந்து உரிமையோடு பேசக்கூடிய ஒரு மொழி வழக்கு. இப்போ வந்து நாம் வந்து வாடா, போடா, வால, போல அப்படின்லாம் எங்கே பேசணும்னா, நம்முடைய உறவினரிடம், நண்பரிடம் தான் பேச முடியும். வேலை செய்கிற இடத்துல பேசக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல வந்து யாரையுமே அங்கே வேலை செய்கிற எல்லாரையுமே நம்ம வாங்க போங்கன்னு தான் பேசணும். வாடா, போடா, வா, போ, அண்ணே, அக்கா, சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்கம்மா, ஐயா ஐயான்னு சொல்லலாம், அம்மான்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஏதாவது இன்னும் தொழில் ஒரு சார், மேடம் அப்படிங்கும்போது அந்த ஒரு அம்மாங்கிறது ஒரு உறவுமுறை பேர் தானே. அண்ணன், தம்பி அப்படிங்கிற மாதிரி தானே அம்மாவும். அப்போ வந்து வேலை செய்கிற இடத்துல நம்ம எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அது வந்து உறவுமுறை பெயராக இருக்கக்கூடாது. இப்போ அம்மாங்கிறது ஒரு உறவுமுறை பெயர். அண்ணன்னு கூப்பிடக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல யாரையுமே அண்ணன்னு கூப்பிடக்கூடாது, அக்கான்னு கூப்பிடக்கூடாது, தம்பின்னு கூப்பிடக்கூடாது, தங்கைன்னும் கூப்பிடக்கூடாது. அப்போ அதுக்கு தான் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சார்னு ஏன் கூப்பிட்றாங்கன்னா, சாருக்கு வந்து உறவுமுறையே கிடையாது. அது வந்து ஒரு தொழிலில் மரியாதையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தொழில் செய்கிற இடங்களில் ஒருவரை மரியாதை அழைப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக நினைத்து கொள்கிறார்கள். அப்போது தொழில் செய்கிற இடத்துல நாம் ஒருத்தரை கூப்பிடணும் அப்படின்னா, ஒருத்தரை அழைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய வார்த்தைகளை அதாவது அந்த உறவு முறையை குறிப்பிடாமல், பாசத்தை எதிர்பார்க்காமல் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். இப்போ மேடம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேடம்னா அது அம்மான்னு அர்த்தமா? அம்மாங்கிறது ஒரு உணர்வு. அப்போ சார்னா ஐயான்னு தமிழில் அர்த்தம். அது மாதிரி ஐயா என்பதற்கு ஓகே, அதில் ஒரு உறவுமுறை இல்லை. ஆனால் அப்பான்னு ஒருத்தரை கூப்பிடும்போது அதில் வந்து ஒரு உறவுமுறை எதிர்பார்ப்பு இருக்குது. அம்மான்னு சொல்லும்போது அதில் ஒரு உறவுமுறை எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ணேன்னு சொல்லும்போது அதில் ஒரு உறவுமுறை எதிர்பார்ப்பு இருக்குது. அக்கா, தம்பின்னு சொல்லும்போது அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து அண்ணன், அக்கா, தம்பி, அம்மா, அப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல யாரையுமே கூப்பிடக்கூடாது. சொல்லுங்கண்ணே, அப்படியாண்ணே, சரிங்கண்ணே, அக்கா சொல்லுங்கக்கா, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. தம்பி அப்படிங்கிறோடது என் கண்ணு, செல்லம், மகனே அப்படின்லாம் வந்து வேலை செய்கிற இடத்துல பேசக்கூடாது. சிறுவர்களாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவர்கள் யூகேஜி ஒரு பாலர் வகுப்பு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார், பாலர் வகுப்பை நடத்துகிற ஆசிரியராக அவர் இருக்கிறார் என்றால், ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் வாங்க, போங்க என்று பேசுகிற வழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். வாங்க, போங்க, சொல்லுங்க. 1ஆவது படிக்கிற ஒரு சிறுமியை கூட ஒரு 50 வயது அடைந்த ஒரு ஆசிரியர் எப்படி கொண்டா வாங்க, சொல்லுங்க, ஆமாங்க, சரிங்க, எங்கெங்க போகிறீங்க, என்னங்க ஆச்சு, யூரின் வேணுமா, போயிட்டு வாங்க, அப்படிங்களா, சாப்பிட்டீங்களா, போய் சாப்பிடுங்க, ஸ்கூல் விட்டுருச்சுங்களா, வீட்டுக்கு போங்க அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைகளை இவங்களை எப்படி கூப்பிடணும், ஐயான்னு கூப்பிடலாம். ஆண் ஆசிரியரை ஐயா என்றும், பெண் ஆசிரியரை எப்படி கூப்பிட வேண்டும், அம்மா என்று கூப்பிட வேண்டுமா? அம்மா என்பது உறவுமுறை பெயர் அல்லவா? அப்பா என்று கூப்பிடக்கூடாது வேலை செய்கிற இடத்துல. அப்படிங்கும்போது அம்மா என்று எப்படி கூப்பிடலாம்? அப்படி என்றால் ஒரு ஐயா என்கிற வார்த்தைக்கு இணையாக பெண்பாலை குறிக்கிற ஒரு பெயரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அது என்ன? பார்த்தீங்களா? நம்ம அதான் மொழியை ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், மொழி தன்னிறைவு பெற்று விட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் மொழியை நம்ம டச் பண்ணவே பயப்படுறோம். மொழியை இப்போ டச் பண்ணுறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை. மொழியை வந்து நம்ம சீர்திருத்துவதற்கு நமக்கு நேரமும் இல்லை. இப்போ பார்த்தா நமக்கு ஒரு வார்த்தையே இல்லை பாருங்க, மிகப்பெரிய வார்த்தை. நம்ம ஏன் சார், மேடம்னு சொல்லிட்டு கிடக்குறோன்னா, அதற்கு இணையான தமிழ் சொற்கள் ஐயாங்கிறது இருக்குது. ஐயாங்கிறது ஒருத்தரை பணிவாக கூப்பிட்றது, ஒரு மதிப்பிற்குரியவராக ஒருவரை நினைத்து கொள்வது. ஐயா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவது. ஆனால் அதற்கு இணையாக மேடம் என்று சொல்வதற்கு தமிழில் என்ன பெயர்? சார் என்பதற்கு தான் ஐயா. மேடம் என்றால் என்ன ஆங்கிலத்தில்? அம்மாவா? அம்மா என்ற அர்த்தமா? அது எனக்கு தெரியவில்லை. அம்மா என்ற அர்த்தம் என்றால் அதை நீக்கிவிட்டு வேறு ஒரு பெயரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அது என்ன பெயர் என்பது குறித்து, அல்லது நாமளே எப்படி கண்டுபிடிக்கணும்? வேலை செய்கிற இடத்துல பெண்களை கூப்பிடணும். பெண்களை அதாவது மேடம் என்பதற்கு பதிலாக எப்படி தமிழில் எப்படி கூப்பிடுவது? சார் என்பதற்கு பதிலாக ஐயா என்று கூப்பிடலாம். மேடம் என்பதற்கு பதிலாக தமிழில் நாம் எப்படி கூப்பிடுவது?
ஐயா, ஐயின்னு கூப்பிடலாமா? ஐயி சொல்லுங்க ஐயி, ஆயி அல்லது ஐயி. ஐயா, அம்மா, அப்பா அப்படிங்கிற மாதிரி ஐயா, ஐயின்னு கூப்பிடலாம். ஐயிங்கிறது கொஞ்சம் வாய் வலிக்குது. அவின்னு கூப்பிடலாமா? அவிய, அவி, அவி எல்லாம் இதை பற்றி யோசிக்கணும். நான் மட்டுமே முடிவு பண்ணி அதை எல்லாரும் கூப்பிட்டு போகிறாங்களா என்ன? அதனால் இது எல்லாருமே யோசிங்க. யோசிக்கிறது இதெல்லாம் யோசிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சி தான் ஆனால் இதெல்லாம் மொழி சீர்திருத்தம், அது நம்முடைய கடமை. மொழி இப்படி தான் வளர்ந்தது. மொழி இந்த மாதிரி தேவைகளை உணரும் பொழுது அதற்கேற்றாற் கொண்டு அவர்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்தார்கள். அதன் மூலமாக தான் மொழி வளர்ந்தது. முதலில் அம்மாவை அம்மா என்று அழைத்திருப்பார்கள், அல்லது அப்பா என, அதற்கு வேறு ஏதாவது அழைச்சிருப்பாங்க. அப்புறம் பல சீர்திருத்தங்களை கடந்து அம்மா என்று, அப்புறம் அப்பாவையும் கூப்பிடணுமே அவரையும் கூப்பிடணுமே அதுக்கு ஒரு பேர் வைங்கும்போது தான் அப்பான்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆக அதன் மொழி இப்படி தான் வளர்ந்தது. இப்போ நான் சொல்கிறேன், ஐயா என்பதற்கு இணையான பெண்பால் பெயர் என்ன? தமிழில் ஆண்பால் ஐயா என்றால் அதற்கு இணையான பெண்பால் பெயர் ஐயா என்பதற்கு இணையான பெண்பால் பெயர் என்ன? அப்போ அது தேவைப்படுகிறது. அப்போ அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிப்பதற்கு அப்போ இதுதான் மொழி சீர்திருத்தம். இப்படி நிறைய மொழியில் குறைபாடுகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம சரி செய்யணும். அதுவும் நம்முடைய கடமை. மொழியை வளர்த்து கொண்டே தான் நாம் வாழ வேண்டும். மொழியால் வாழ வேண்டும், மொழியை வளர்த்து கொண்டே வாழ வேண்டும், மொழியை பாதுகாத்து கொண்டே வாழ வேண்டும். இதுதான் வாழ்க்கை முறை. அப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ பள்ளிக்கூடத்துலேயோ மாணவர்களாக இருந்தாலும் ஆசிரியர் யாரையும் வாடா போடா, வா போ, அண்ணே, அக்கா, சொல்லுங்க தம்பி, சொல்லு பாப்பா, இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது. மகனே, கண்ணுன்னு சொல்கிறது, அப்புறம் அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. எல்லாரும் என்ன பண்ணணும், ஐயா அம்மான்லாம் சொல்லக்கூடாது. அம்மாங்கிற உறவுமுறை பெயர். அப்போ அதுக்கு இணையான ஐயா என்பதற்கு இணையான பெண்பால் பெயரை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் கூப்பிட வேண்டும். அது அப்படி கூப்பிடுகிற அந்த பெயர் மதிப்பிற்குரியதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அதில் பாசத்தை எதிர்பார்க்கின்ற அந்த உறவுமுறை பெயராக அது இருக்கக்கூடாது. அப்படி தான் வேலை செய்கிற இடத்துல கூப்பிடணும். வாடா போடா, வா போடலாம், உரிமையோடு கூப்பிடுங்க. அப்போ எங்கே உரிமையோடு கூப்பிடணும்னா, வேலை செஞ்சுட்டு வெளியே வரோம் பார்த்தீங்களா, அப்போ நண்பர்களை பார்க்கும்போது, உறவினர்களை பார்க்கும்போது, வீட்டுக்கு வரும்போது, குடும்பத்தினரோட நேரம் செலவழிக்கும்போது, அவர்களிடம் பேசும்போது மட்டும்தான் பெரியவராக இருந்தால் சிறியவர்களை பார்த்து வாடா போடா என்று, சிறியவர்களாக இருந்தால் பெரியவர்களை பார்த்து வாங்க போங்க அப்படின்னு சொல்லணும். உறவுமுறை பேர் சொல்லிடணும். மாமா, அக்கா, சித்தப்பா, பெரியப்பா அப்படிங்கிற உறவுமுறை பெயரை பயன்படுத்தி அந்த மாதிரி பேசலாம். இது குடும்பத்தில். தொழில் செய்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து விட்டால், அது பள்ளி கூட ஒரு தொழில் செய்கிற இடத்துக்கு கூட தொழில் செய்கிற இடம் தான். எப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் படித்தா தான் நம்ம பிற்காலத்தில் ஒரு தொழிற்சாலையிலேயோ தொழில் நிறுவனத்துலேயோ அலுவலகத்துலேயோ வேலை செய்ய முடியும். அதனால் ஒரு தொழில் நிறுவனத்தோட ஆரம்பகட்ட பயிற்சி நிலையம் தான் அந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் பள்ளிக்கூடம் என்பது ஏதோ ஒரு ஒரு வீடு கிடையாது. குடும்பம் நடத்துகிற வீடு கிடையாது. ஒரு தொழிற்சாலையில் தொழில் செய்வதற்கான ஒரு ஆரம்பகட்ட பயிற்சியை பெறுவதற்கான ஒரு இடம்தான் வீடு என்பது. வீடு கிடையாது, பள்ளி என்பது. பள்ளி, கல்லூரி என்பது. அப்போ தொழில் செய்கிற இடத்துல நாம் எப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணுமோ அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் தான் நம்ம பள்ளியிலும் கல்லூரியிலும் இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது இப்போ வட்டார மொழி வழக்கு எங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ, வேலை செய்கிற இடத்துல, அலுவலகத்தில், தொழிற்சாலையில், தொழில் நிறுவனத்துலேயோ வேலை செய்யும்போது, படிக்கும்போது, கல்வி கற்கும்போது, கல்லூரியில் கல்வி கற்கும்போது, இந்த கல்வி எல்லாமே இதை வச்சு தான் நாளைக்கு பின்னாடி நம்ம தொழில் செய்ய போகிறோம். ஆக பள்ளி கல்லூரியில் கற்கின்ற கல்வி என்பது ஒரு ஆரம்பகட்ட ஒரு தொழிற்பயிற்சி நிறுவனம் தான் பள்ளி கல்லூரி என்பது. அதாவது தொழிற்சாலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அது கொண்டு தான் பள்ளி கல்லூரியும் நடக்க வேண்டும். அதனால தான் லீவ் விட்டால் எல்லோரும் வீட்டுக்கு ஓடுறாங்க, ஆர்வமாக வீட்டுக்கு ஓடுறாங்க. லீவ் விட மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அது ஒரு தொழில் செய்கிற இடம் மாதிரி தான். தொழில் செய்கிற இடங்களில் பயிற்சி பெறுவதற்கு ஆரம்பகட்ட பயிற்சி படிக்கக்கூடிய இடம்தான் பள்ளி கல்லூரி என்பது. அப்படிங்கும்போது நம்ம எங்கே அந்த வட்டார மொழியில் பேசணும் அப்படின்னா, இப்போ அலுவலகத்துக்கு போனால்
பள்ளிக்கூடத்துக்கு போனால், கல்லூரிக்கு போனால், தொழில் நிறுவனத்திற்கு போனால், தொழிற்சாலைக்கு போனால் வாங்க போங்க, ஆமாம் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு தான் பேசணும். அதே டைம் வீட்டுக்கு வந்துட்டோமா, நண்பர்களிடம் பேசுகிறோமா, அப்போது வட்டார மொழி வழக்கில் பேசிடணும். சொல்ல வாழ போல, திருநெல்வேலிக்காரனாக இருந்தால் வாழ போல அப்படின்னு பேச கற்றுக்கணும். இப்போ மதுரைக்காரங்களாக இருந்தால் அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மொழி வழக்கு இருக்குமோ அதை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்த வேண்டும். ஆக வட்டார மொழி வழக்கின் பயன்பாடு எங்கு தேவைப்படுகிறது என்றால், வேலையை செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது, நண்பர்களோடும், உறவினர்களோடும், குடும்பத்தினரோடும் பழகும்போது இதுதான் வட்டார மொழி வழக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய தேவை அங்குதான் இருக்கிறது. அவரிடம் பேசுவதற்கு நீங்கள் வட்டார மொழி வழக்கை கண்டிப்பாக பயன்படுத்தியாக வேண்டும். இப்போ திருநெல்வேலிக்காரர் தன்னுடைய குடும்பத்தினரோடு அல்லது நண்பர்களோடு தனது ஊரில் உள்ளவர்களோடு பேசும்போது அந்த திருநெல்வேலி பாஷையில் பேசலைன்னா அவர்கிட்ட உண்மையான அன்பே கிடையாதுன்னு அர்த்தம். அது அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். என்னடா நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய குழப்பம் ஏற்படும். அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். போலித்தனமாக இருக்கும், உண்மையாக இருக்க முடியாது, ஒரு தன்னை உயர்வாக நினைக்க முடியாது, அப்படிங்கிற பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் வட்டார மொழி வழக்கின் பயன்பாடு எங்கே அப்படின்னா, தொழில் செய்கிற இடத்தை விட்டு வெளியே வரும்போது, பள்ளியிலிருந்து, அலுவலகத்திலிருந்து, கல்லூரியிலிருந்து வெளியே வந்து வேலைக்கு சேருகிற இடத்தில் வெளியே குடும்பத்தினரோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு பேசும் பொழுது, தொழில் நோக்கம் இல்லாமல் பேசும்போது வட்டார மொழி வழக்கை பயன்படுத்தி தான் பேச வேண்டும். தொழில் செய்கிற இடத்தில் வட்டார மொழி வழக்கை பயன்படுத்தக்கூடாது. வட்டார மொழி என்பது அன்பை வெளிப்படுத்துவதற்கான மொழி, பாசத்தை, அக்கறையை வெளிப்படுத்துவதற்கான மொழி தான் வட்டார மொழி வழக்கு. வட்டார மொழி வழக்காகும். ஆனால் தொழில் செய்கிற இடத்துல அன்புக்கும் பாசத்திற்கும் இடம் கிடையாது. நாம் ஒரு இயந்திரம் போல் தான் செயல்பட வேண்டும். அப்படி என்றால் ஒரு இயந்திரம் போல் தான் பேச வேண்டும். வட்டார மொழியில் இயந்திரங்கள் பேசாது. அதனால் இந்த வேறுபாட்டை உணர்ந்து நாம் இந்த வழக்கங்களை எல்லாம் பேசுகின்ற வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். வட்டார மொழி வழக்கை நாம் மீட்டெடுக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் மீட்டெடுக்கணும். வட்டார மொழி வழக்கில் நாம் பேசுகிறோமா என்பதை உறுதி செய்து மகிழ வேண்டும்.